எங்கள் மாவட்ட முதலிலே சில கோரிக்கைகளை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். பொதுவாக தற்காலிக விரிவுரையாளர்கள் 8000 பேர் பணி நிரந்தரம் கேட்டு தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அது எங்க ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நான் பேசி முடிச்சிட்டு அப்புறம் பதில் சொல்றவங்களா லைனா சொல்லிடலாம். உங்களுக்கும் சிரமம் இருக்காது, எனக்கும் சிரமம் இருக்காது, அதான் நல்லாவும் இருக்கும். ஆகவே 8000 பேர் அவருடைய பணி நிரந்தரத்தையும் ஊதிய உயர்வையும் வழங்கினால் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்ல, அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட வடார்காடு மாவட்டம் தான். ஏற்கனவே இருந்த எங்க பொதுப்பணித்துறை அமைச்சரும் வடார்காடு மாவட்டம் தான். 2 பேரும் நிறைய திட்டங்களை செய்வீங்கன்னு தான் கோரிக்கை வைக்கிறோம். முழுமையா கோரிக்கையை கேட்டு அப்புறம் நீங்க விளக்கம் சொன்னீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு கூட இருக்காரு. அவரும் முழுமையாக காதில் வாங்கி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுடைய குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் பதிலே சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு, அதேபோல் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்திலே 9 மாவட்டங்களில் இன்னும் உள்ளாட்சி பதவிகள் இன்னும் முடியல. சேர்மனா இருந்தாலும், டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருந்தாலும், கவுன்சிலரா இருந்தாலும் இன்னும் பதவியில் இருக்காங்க. ஆனால் எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்ததோ அந்த தேர்தல் வந்ததிலிருந்து இன்று வரை அந்த உள்ளாட்சிகள் செயல்படாமல் இருக்கிறது. அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இல்ல, அது சார்பாக தான் பொது பண்ணி இருக்கீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. எதை கேட்டாலும், ஏன்னா 9 மாசமா குடிநீர் பிரச்சனை இருக்குது, கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அண்ணன் இருக்காராட்டு நான் கவனிக்கல, சாரி, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே யாரை கேட்டாலும், எங்கு கேட்டாலும் இன்னும் எங்களுக்கு பதில் வரவில்லை, மேலே இருந்து உத்தரவு வரவில்லை, மேலே இருந்து என்று சொல்கிறார்கள். அது மேலே என்பது அண்ணன் உள்ளாட்சித்துறை அமைச்சரா அல்லது மாண்புமிகு முதலமைச்சரா என்று எங்களுக்கு தெரியவில்லை. யாராக இருந்தாலும் அந்த பணிகள் எல்லாம் விரைந்து நடந்தால்தான் அங்குள்ள மக்கள் பயனடைவார்கள். இந்த 9 மாவட்டத்தில் இந்த பிரச்சனைகள் நிரம்ப இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய பகுதியில் முக்கிய கோரிக்கை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையம் டிஎன்சியில் நெல் வாங்குறாங்க. ஆனால் அதை ஸ்டாக் பண்றதுக்கு இடம் இல்லாம மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. அந்த நெல்லெல்லாம் தரணி சுகர் சர்க்கரையால ஓடாத இருக்கிறதுனால அதில் வச்சிருக்கிறாங்க. மீத இடம் நெல்லை வைக்க முடியாம மழையில் நனைகின்றது. ஆகவே அதன் காரணமாக அங்க போற மில்லுக்கு போற நெல் குவாலிட்டி இல்லாம போகுது. ஆக ரேஷன்ல குவாலிட்டி இல்லாத அரிசி வருது. அதற்கு காரணம் அது சரியான இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். அதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, மாவட்ட தலைநகரான கள்ளக்குறிச்சியில வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ரிஷிவந்தியம் தொகுதியிலே ஒரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி அமைத்தால் அங்குள்ள மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, மக்கள் தொகை அடிப்படையில் தியாகதுர்கம், சின்ன சேலம் பெரிய ஒன்றியங்களாக இருக்கிறது. இதை 2ஆக பிரித்தால் அங்குள்ளவர்களுக்கு பெரும் வசதியாக இருக்கும், நிர்வாகத்திற்கும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, எங்கள் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அவர் வன்னியரசு அவர்களுக்கு நன்கு தெரியும். உறுப்பினர் அவர்களே, அது மானிய கோரிக்கையில துணைத் தலைவர் தொகுதி சார்பானதை சொல்லிதாங்க. போதியமான நேரம் வழங்கப்படும், கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க. பேரவை துணைத் தலைவர் நடுநிலைமையா இருப்பார்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். 2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்கே வந்து இருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவ அர்ஜுனா கூட தெரியும். என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர். அன்பான கோரிக்கை இல்ல நான் சொல்லி முடிக்கிற பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். இல்ல, துணைத் தலைவர் எங்க நட்புல ஏங்க தலையறீங்க? ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்கோங்கிற நீங்க அதையா பிரிக்க நினைக்கிறீங்க? வெளியே போயிட்டு இல்ல செய்யலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலிலே எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் தான் லீமாரோஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு இல்ல சொல்லி முடிச்சிடறேன். எதுக்கு இது சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கி நிற்கிறீங்கன்னு தெரியலையே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உறவினர், முன்னால உட்கார்ந்திருக்க நேரம் எனக்கு உறவினர், எங்க வேலனுக்கு அந்த மாவட்டத்துக்காரரு. ஆகவே எங்கள் தயவு செஞ்சு விடுங்க, பொது செயலர் உட்காருங்க. ஆகவே அப்படிப்பட்ட உறுப்பினர் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க.
சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது 2 மாவட்டத்தில் வருது. அந்த ஒன்றியம் திருவண்ணநல்லூர் ஒன்றியம் ஒரு பாதி கிராமங்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் உளுந்தூர்பேட்டை தொகுதியிலும் மீதமுள்ள பாதி கிராமங்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தொகுதியிலும் வருது. இதனால என்ன பிரச்சனை இருக்குன்னா அங்குள்ள மக்கள் பயனடைவதற்கு சிரமமாக இருக்கிறது. இந்த கலெக்டரை பார்க்கறதா குழப்பங்கள் இருக்குது. ஆகவே 2 மாவட்டத்திற்கும் பொதுவாக இருக்கின்ற எங்க மாவட்டத்தில் இருக்கிற 2 ஒன்றியங்கள், ஒன்னு திருக்கோவிலூர், இன்னொன்னு திருவண்ணநல்லூர், இதை 2ஐயும் ஆய்வு செய்து அதற்கு தக்க வழிவகை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.